ஃபஸ்ட்டு வந்து நெயில் டிப் வந்து பஃப் பண்ணிக்கலாம். எதுக்கு பஃப் பண்ணுறோன்னா அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜெல் பாலிஷ் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம பஃப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பஃப் பண்ணிக்கலாம். பஃப் பண்ணி ஷைனஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் கவர் டிப் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபிங்கருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட தம் ஃபிங்கருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டிப்பு. நான் வந்து பாருங்கள் ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த கார்னரில் பாருங்கள் எப்படி இருக்குது. இதையும் வந்து இந்த கார்னரில் பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சு இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஃபைலர் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு லைட்டாக தொடச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷைனஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம ஃபைலர் யூஸ் பண்ணி நம்ம அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போது பேஸ் கலர் கொடுக்கணும். பேஸ் கலர் ஃபோட்டோ நெயில் ஆர்ட்டுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா, ஃபோட்டோ வந்து லைட் கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து டார்க் கலராக இருக்கணும். ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி, ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி டார்க்காக இருக்கணும். இதுவே வந்து ஃபோட்டோ வந்து டார்க் கலராக இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் ஃபோட்டோ பாருங்கள் என்ன ஃபோட்டோ யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ரெட் கலர் அப்ளை பண்ண போகிறேன். எல்லோ கலர் ஃபோட்டோ இருக்கிறதுனால நான் அப்ளை பண்ண போகிற கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க பபுள்ஸ் எதுவும் இல்லாமல், கோடாலாம் எதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் எடுக்கணும். அதுக்கு லிண்ட் ஃப்ரீ ஷீட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லிண்ட் ஃப்ரீ ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணியிருக்கேன். டிப் பண்ணிவிட்டு நான் இப்போ தொடச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். பில்டர் ஜெல் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் புஷ் பண்ணுங்கள். நெயில் டிப் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எப்படி சூஸ் பண்ணணுன்றது பாருங்கள். ஃபோட்டோ வந்து 7 mm அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் நெயில் டிப்பை பொறுத்து தான் 7 mm வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை லென்த் வந்து நெயிலோட டிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா 1 cm கூட நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இது வந்து 7 mm தான். இதே வந்து உங்களுக்கு நெயில் டிப் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக வச்சு கூட நீங்கள் நெயில் டிப்பில் வந்து இன்னும் அழகாக ஆக்கலாம். ஓகேங்களா? இதை மாதிரி நீங்கள் ஃபோட்டோ நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டாலே அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன எம்எம்ல கேட்குறீங்களோ அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ப்ரைடலுக்கு தான் வந்து இது கேட்பாங்க. அவங்க பேராக இருக்க மாதிரி அந்த மாதிரி அவங்க தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வரட்டும், இல்லை நீங்கள் எடுக்கிற முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நான் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் வந்து நெயில் பிக்கப் ட்வீசர். ஓகேங்களா? இது பேர் வந்து நெயில் பிக்கப் ட்வீசர். இது யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்து நெயில் டிப்பில் வைக்க போகிறோம். இதில் வந்து எந்த பக்கம் வந்து ஃபோட்டோ வைக்கணும் பாருங்கள். இது வந்து ஃபுல் கவர் டிப். இந்த மாதிரி கர்வாக இருக்குன்னா அது கியூட்டிக்கல் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கக்கூடாது. எப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி
கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து பில்டர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சுருக்கோம். இதை வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். எதுக்கு 60 செகண்ட்ஸ்னால் நம்ம வந்து ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பேஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வச்சதுனால இப்போது பில்டர் ஜெலுக்கு 60 செகண்ட்ஸ் வைக்கிறோம் ஓகேங்களா. 60 செகண்ட்ஸ்க்கு இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் க்யூர் பண்ணிட்டேன். நம்ம பில்டர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பில்டர் ஜெல் மேலே மட்டும் ஃபோட்டோ மேலே படக்கூடாது. ஃபோட்டோ மேலே படாமல் அந்த பில்டர் ஜெல்லில் மட்டும் அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். பில்டர் ஜெல் மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஃபோட்டோ மேலே படக்கூடாது. இப்போது நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பில்டர் ஜெல் எடுத்து டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அந்த ஃபோட்டோ மேலேயும் அப்ளை பண்ணணும். ஃபோட்டோ மேலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ வந்து மேலே தூக்கிட்டு வந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீல் பண்ணுறோம். இல்லைனா தண்ணி அது ஃபோட்டோ தானே, வெறும் ஷீட் தான், அதனால் தண்ணி பட்டா கூட அது வந்து சம்டைம்ஸ் உரிச்சிட்டு வந்துடும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம பில்டர் ஜெல் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து சீல் பண்ணுறோம், வெளியில் எதுவும் ஆகாத அளவுக்கு. கொஞ்ச நேரம் இப்படி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி அப்சைட் டவுன் பண்ணிங்கன்னா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவனாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது 120 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணணும். நம்ம பில்டர் ஜெல் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ட்ரீ வச்சு தொடச்சிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் மாதிரி உங்களுக்கு 3D ஏதாவது ஃப்ளவர்ஸாக இருந்துச்சுன்னா அது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் ஆர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட விஷ் தான். நீங்கள் எப்படி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போது நான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன். டேப் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். நான் டேப் எடுத்துக்கிறேன். இந்த டேப் வந்து ஃபோட்டோ எல்லோ கலரில் இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் வந்து கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுட்டு கியூட்டிக்கலில் வந்து கியூட்டிக்கல் கட்டரால் கட் பண்ணிவிடுங்க. கியூட்டிக்கல் கட்டரால் ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ கிட்ட வச்சு கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அப்படி தான். இப்படி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கிட்ட இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த சைட்லேயும் ஒட்டலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி கிட்ட வச்சு ரேண்டமாக கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு ரேண்டமாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த் வச்சு கிட்ட கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மறுபடியும் பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நான்
ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதனால நான் வந்து மேலே பில்டர் ஜெல் அப்ளை பண்ணுறேன். இதுவே நீங்கள் வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சு இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் பில்டர் ஜெல் அப்ளை பண்ண வேண்டாம். டாப் கோட் போட்டுட்டு மேலே எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பில்டர் ஜெல் வச்சுட்டு மேலே ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி காட்டுறேன். இதுவே நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் இல்லை வேறு ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாடல் நான் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வெறும் ஸ்டோன்ஸ் வைக்கிறீங்கன்னா டாப் கோட் போட்டுட்டு மேலே பில்டர் ஜெல் எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இது எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, டேப் வந்து பிச்சுட்டு வந்துடக்கூடாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் நவுந்து வரும். அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சீல் பண்ணுறோம். இந்த மாதிரி டேப் வந்து வந்துடுது இல்லைங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சீல் பண்ணுறோம். கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் க்யூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இதுக்கப்புறம் வர எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் 120 செகண்ட்ஸ்க்கு தேர்ட் டைம் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே வந்து 120 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக துடைச்சிடுங்க. இதில் வந்து நீங்கள் வேணும்னா ஸ்கல்ப்டிங் ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஃப்ளவர் அது மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் டாப் கோட் போட்டு சீல் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறதா இருந்தாலும் இதுக்கு மேலே டாப் கோட் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்டிங் ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் 3D ஜெல், ஸ்கல்ப்டிங் ஜெல் எல்லாம் ஒன்று தான், அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். நான் வந்து இப்போ ஒரு ஒயிட் கலரே எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் வந்து கீழே வைக்கும்போது அழகாக இருக்கும், அதுக்காக தான் ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்கல்ப்டிங் ஜெல் எப்படி பண்ணணும்னு நான் முன்னாடியே காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது பாருங்கள். எடுத்து இதை மாதிரி பண்ணிக்கோங்க, சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ நீங்கள் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வேணும்னா பெட்டல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட வந்துடும். இதில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ வைங்க. இதை மாதிரி பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி வச்சு குட்டியாக ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு ஸ்டிக்காலே இப்படி பண்ணுங்க. எப்படியும் ஒரு பெட்டல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இப்படி இருக்கிறத ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துடும். நெக்ஸ்ட் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போது இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இப்படி வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் கிடைச்சிடும். இதை அப்படியே க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை உடனே க்யூர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சும்மா நான் க்யூர் பண்ணிட்டேன், 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சும்மா ஒரு டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் ஏதாவது வரையலாம். இப்போது க்யூர் பண்ணணும், ஏன்னா நம்ம ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்காக நம்ம க்யூர் பண்ணணும். இப்போது ஃபுல்லாக டாப் கோட் அப்ளை பண்ணி பில்டர் ஜெல் எல்லாமே வந்து சீல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3D ஜெல் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது ஒன்றுமே ஆகாது. இதை 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணலாம். இப்போது இதை க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். ஸ்டோன்ஸ் வைக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுன்றதை காட்டுறேன். டாப் கோட் போட்டு சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பில்டர் ஜெல் அப்ளை பண்ணி ஸ்டோன் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெலிசான ப்ரஷ் எடுத்து பில்டர் ஜெல் அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே ஃபோட்டோ சுற்றி ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன், அங்கே மட்டும் பில்டர் ஜெல் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் திக்காகவே வைங்க, ஏன்னா மேலே ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறமும் ஒட்டவே ஒட்டாது. ஃப்ளவர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் பில்டர் ஜெல் வச்சுக்கிறேன். இங்கே வந்து இந்த பீட்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்டோன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை சுற்றி அந்த இது தெரியாத அளவுக்கு வைங்க. அந்த லைன்ஸ் தெரியாத அளவுக்கு, கார்னர்ஸ்லாம் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இப்போது இதை நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் இந்த எம்எம்மில் ஃபோட்டோ ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றது எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் க்ரோம் கூட யூஸ் பண்ணலாம். க்ரோமில் இதை மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். க்ரோமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு மேலே டாப் கோட்டில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே க்ரோம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே வந்து டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இதை மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக என்ன வேணால் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் திரும்பி வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் இருக்க இடத்துல மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டோன்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கோம். அதனால் இது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து துடைக்க வேண்டாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் நான் பண்ணி காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.